15 வயசு பையனுக்கு ஆன உடனே தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. நீ வெளியில போ, வேலை பார்த்துக்கோ, நீ இன்ஜினியர் ஆகிறதோ டாக்டர் ஆகிறதோ, பாதி நேரம் ஒரு பப்பில் வேலை பார்த்து பாதி நேரம் சம்பளம் ஸ்கூலில் காலேஜில் கட்டி அவன் படிக்கணும். மெடிக்கல் 8 வருஷம் ஆகும் படிக்கிறதுக்கு. அமெரிக்காவில் ஒருத்தர் மெடிக்கல் பாஸ் பண்ணணும்னா 8 வருஷம் ஆகும். ஏன்? அவனா படிக்க முடியாது, வேலை பார்த்து சம்பளத்தை கொண்டு போய் காலேஜில் கட்டணும். இன்ஜினியர் ஆகணும்னா 8 வருஷம் ஆகும் அமெரிக்காவில். இந்த இந்தியாவில் அப்படியா? கண்ணு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இந்திய பெற்றோர்களை போன்ற பெற்றோர்களை உலகம் முழுவதும் தேடினாலும் உங்களால் பார்க்க முடியாது. ஏன்? காட்டை வித்து, கழனியை வித்து, தாலியை வித்து, வாழ்நாள் முழுக்க சேர்த்த ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி, பொண்ணு நல்ல இடத்துக்கு போகணும், பையனுக்கு நல்லபடியாக ஒரு வேலை கிடைக்கணும், பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு தன்னை தேய்ச்சி 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 அழிச்சு பிள்ளைங்களை வாழ வைக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆசியாவில் அதிகம் அப்படிங்கிறது தான் புள்ளி விவரம். ஏசியாவில் தான் அந்த பேரண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. அதை ஒரு வினாடி நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம அப்பா நமக்கு எவ்வளோ இழந்திருக்கிறாரு, அம்மா எவ்வளோ ஒரு நாள் உங்கள் அப்பா கையை எடுத்து பாருங்கப்பா. வேலை பார்க்குறது அப்பா, மூட்டை தூக்குறவங்க, ரிக்ஷா இழுக்கிறவங்க, இல்லை வேற ஏதோ உடம்பு உழைப்பு செய்கிற அப்பாவுடைய கையை என்னைக்காவது ஒரு மகன் தடவி பார்த்துருக்கியா? அந்த கை எவ்வளோ சிராய்ப்பு இருக்குன்னு. உங்கள் அப்பா கை பார்த்துருக்கியா எப்படி இருக்குன்னு? உன் கை பூ மாதிரி இருக்கு. உங்கள் அப்பா கை போய் பாரு, உழைச்ச அப்பாவுடைய கையை பாரு. வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிற அம்மா, 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி போட்டு பொண்ணை படிக்க வைக்கிற அம்மா எத்தனை பேர் இருக்காங்க? அந்த அம்மாவுடைய கையை ஒரு நாளாவது நீ தடவி பார்த்திருக்கியா? இந்த சபீனான்னு ஒன்று சொல்றானே, அது கையில் பட்டா கை என்ன ஆகும்? அப்படியே பொத்து போகும். 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் பொண்ணை படிக்க வச்ச அம்மா எத்தனை பேர்? ரீசண்டாக சேலத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஒரு லேடி பதவி இருக்கிறாங்க. சேலத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு வந்து நின்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் செல்யூட் போட்டு கார் கதவை திறந்து விடுறாங்க. அந்த இறங்கின லேடி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இப்படியே சுற்றி இப்படி பார்க்குறாங்க. அங்கே மரத்தடியில் ஒருத்தர் டீ விற்றுக்கிட்டு இருக்கார், சைக்கிளில் வச்சு டீ விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த கூட்டத்தை தள்ளிட்டு நேராக அவர்கிட்ட வந்து அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு போஸ்ட்டுக்கு உள்ளே போகிறாங்க. யாருக்கும் புரியல, என்னடா இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு டீ விற்கிறவன் காலில் போய் விழுந்து கும்பிடுறாங்களே, யாருன்னாங்க. என் தந்தை, என் அப்பா டீ விற்று என்னை படிக்க வைக்க வேண்டும் என்று படிக்க வைத்தார். நான் நேற்று சொன்னேன், அப்பா நான் நல்ல வேலைக்கு வந்து விட்டேன், நீங்கள் இனிமேல் இப்படி தெரு தெருவாக அலைந்து டீ விற்க வேண்டாம், நீங்கள் சிரமப்படாதீர்கள், நான் நல்ல பதவிக்கு வந்து விட்டேன், நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொன்னேன். மானமுள்ள என் அப்பா சொன்னார், உன் செலவில் வாழ்வது என்னுடைய தலையெழுத்தல்ல, என் உழைப்பில் தான் என்னால் வாழ முடியும் என்று இந்த வேலையை நிறுத்த முடியாது என்றார். என்ன யோசிச்சு பாருங்க. நீ சம்பாதிச்சு உன் பிள்ளைய காப்பாத்து, நான் உன் செலவில் வாழணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதான், நான் டிவி விற்று நான் எப்படியோ வாழ்ந்துக்குவேன், நீ போ அப்படின்னு என்ன எங்கள் அப்பா அனுப்பிச்சி வச்சாரு. நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட வந்து இருக்க மாட்டேங்கிறாரு எங்கள் அப்பா. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அந்த லேடி. நான் கற்பனைக்கு சொல்லலை ராஜா, நம்ம அம்மா நம்ம அப்பா சில பேர் யாரோ நமக்காக தியாகம் பண்ணி நம்மளை வளர்த்துருக்குறாங்க. அவங்க கனவுகளை எல்லாம் கொன்னுடாதீங்க, அவங்க கனவுகளை எல்லாம் அழிச்சிடாதீங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வோட நீங்க இங்க படிக்க வரணும். 15